குட்டீஸ், ஒரு அழகான கிராமத்துல ஒரு கதை நடந்தது. அந்த ஊர்ல எல்லாரும் சந்திர கிரகணம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. கிரகணம் வரும்போது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட வெளிச்சத்தை ஒரு மாயமான நிழல் உருவம் திருடிட்டு போயிடுமாம். அந்த வெளிச்சம் இல்லன்னா வானமே இருண்டு போயிடும்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அந்த கிராமத்துல ஒரு தைரியமான குட்டிப் பொண்ணு இருந்தா. அவளுக்கு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிழல் உருவம் நட்சத்திரங்களோட ஒளிய திருடுறத அவ விரும்பல. அவ உடனே அவளோட பாட்டிக்கிட்ட போனா. அவங்க பாட்டிக்குத்தான் அந்த கிராமத்தோட பழங்கால கதைகள் எல்லாமே தெரியும். பாட்டிக்கு அந்த நிழல் உருவத்தை எப்படி தடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தது. அதை தடுக்கறதுக்கு ஒரு சிறப்புச் சடங்கை செய்யணும்னு சொன்னாங்க. அந்தச் சடங்கு வானத்துல இருக்கிற சில நட்சத்திரங்களின் அமைப்புகளை பொறுத்து அமையணும். பாட்டியும் அந்த சின்ன பொண்ணும் சேர்ந்து அந்தச் சடங்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சடங்க செய்யறதுக்கு வானத்தை பத்தின சில புதிர்களுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த குட்டி பொண்ணு புத்திசாலித்தனத்தோட ஒவ்வொரு புதிருக்கும் விடை கண்டுபிடிச்சா. அவள் நட்சத்திரங்களை பார்த்து அதுல இருக்கிற வடிவங்களை அடையாளம் கண்டா. பாட்டி சொன்ன ரகசியங்களை எல்லாம் சரியா செஞ்சா. அவள் எல்லா புதிர்களுக்கும் விடை கண்டுபிடிச்சதும் அந்த சடங்கு முழுசாகிடுச்சு. அந்த இடத்திலிருந்து ஒரு ஒளி கிளம்பி வானத்துல இருக்கிற சந்திரனை நோக்கி போச்சு. அது போனதும் அந்த நிலாவை மூடிட்டு இருந்த நிழல் உருவம் மெதுவா விலக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல நிலா மறுபடியும் முழுசா வெளிச்சத்தோட வந்துச்சு. நட்சத்திரங்களும் முன்னை விட பிரகாசமா மின்ன ஆரம்பிச்சது. அந்த கிராமமே மறுபடியும் சந்தோஷமா வெளிச்சத்துல மூழ்குச்சு. அந்த குட்டி பொண்ணும் அவளோட பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே அந்த அழகான வானத்தை பார்த்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ஒரு குட்டி பொண்ணோட தைரியமும் பாட்டியோட அறிவும் சேர்ந்து அந்த இருட்ட கூட எப்படி விரட்டி அடிச்சுதுன்னு. நமக்கு தைரியமும் அறிவும் இருந்தா எவ்ளோ பெரிய பிரச்சனையையும் நம்மளால தீர்க்க முடியும். எப்பவும் தைரியத்தோட இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? மேலும் இது போன்ற இனிமையான பல கதைகளை தினமும் கேட்க எங்கள் முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். பை பை.